Good morning students. ஸ்ரீ வித்யபாரதி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சக்கராம்பாளையம் எலச்சிபாளையம் திருச்செங்கோடு இந்த பள்ளியிலிருந்து குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2024 +2 எக்கனாமிக்ஸ் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் லெசன் பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர்லிக்கு ஃபஸ்ட்டு 1 to 8 லெசன்ஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதில் 21 மார்க்கும் 10 2 மார்க்கும் 10 3 மார்க்கும் 14 5 மார்க்கும் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு 21 மார்க்கில் இன்டீரியர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நம்ம அனலைசிஸ் பண்ண போகிறோம். இதில் 20 கொஷினில் தேர்டு கொஷின் இன்டீரியர் கொஷின், அது லெசன் நம்பர் 1ல் பேஜ் நம்பர் 11ல் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம். அது இன்டீரியர் கொஷின். அப்படியே பார்த்திங்க அப்படின்னா மீதி எல்லாமே புக் பேக் கொஷின் தான். லெசன் நம்பர் அதாவது பேஜ் நம்பர் 81ல் சிஆர்ஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இன்டீரியர் கொஷின், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ஆன்சர். மீதி இருக்கிற எல்லா கொஷினுமே நமக்கு புக் பேக் கொஷின்ஸ் தான். அதுக்கடுத்தது 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 30 வரைக்கும் 2 மார்க் கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் 30th கம்பல்சரி கொஷின் மட்டும் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது புக் பேக் கொஷின் இல்லை, புக் இன்டீரியர் கொஷின். மீதி இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் லெசன்லேருந்து 8th லெசன் வரைக்கும் ரேண்டமாக எல்லா லெசன்லேருந்தும் ஒரு கொஷினும், லெசன் நம்பர் 2 4லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. அதை நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கே நல்லா புரியுது. இதில் 30th கொஷின் கம்பல்சரி கொஷினும் கூட, அது இன்டீரியர் கொஷினும் கூட. அதனால் அதை கேர்ஃபுல்லாக எழுத வேண்டியது நம்மளுடைய ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக எழுத வேண்டிய கொஷின் அது. நெக்ஸ்ட்டு 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஷின் நம்பர் 31லேருந்து கொஷின் நம்பர் 40 வரைக்கும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா புக் பேக்கிலேருந்து 8 கொஷினும் புக்கு இன்டீரியர்லேருந்து 2 கொஷினும், அதாவது 3 மார்க்கில் 31லேருந்து 37 வரைக்கும் புக் பேக் கொஷினும், 38 ரைட் ஷார்ட் நோட் ஆன் சார்க்கு. நமக்கு புக் பேக்கில் சார்க்குடைய ஃபங்க்ஷன் இருக்குது, சார்க்குடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஷார்க்கை பற்றி கொஷின் இல்லை. அதை நமக்கு பேஜ் நம்பர் 166ல் அதாவது இன்டீரியர் கொஷினாக கேட்டிருக்காங்க. கொஷின் நம்பர் 40 பார்த்திங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டு, அதுவும் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 107ல் இன்டீரியர் கொஷின். 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கொஷின் இன்டீரியர்லேருந்து வந்திருக்குது. 1 மார்க்லேருந்து 1 கொஷின், 2 மார்க்லேருந்து 1 கொஷின், 3 மார்க்கில் 2 கொஷின் இன்டீரியர். நெக்ஸ்ட்டு 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரேண்டமாக 41லேருந்து 47 வரைக்கும் 2 செட்டுமே புக் பேக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. புக் இன்டீரியர் கொஷின் நமக்கு 5 மார்க்கில் வர்றதில்ல. மேக்ஸிமம் ஆனுவலில் கேட்குறாங்க, ஆனால் குவார்ட்டர்லியில் அவங்க கொடுக்கறதில்ல. அதனால் இது பார்த்திங்க அப்படின்னா ரேண்டமாக ஃபஸ்ட் லெசன்லேருந்து 2 கொஷின், செகண்ட் லெசன்லேருந்து 2 கொஷின், 3rd 3 4 5லேருந்து 3 கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த 5th லெசனை பொறுத்த வரைக்கும் ட்ரேடு சைக்கிள் கொஷின், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி கொஷின், குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 3மே படிச்சிட்டோன்னா நம்ம கையில் 2 கொஷின் வரும், 10 மார்க் இருக்கிறதா அர்த்தம். நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் பேங்க்கோட ஃபங்க்ஷன், ரிசர்வ் பேங்க்கோட ஃபங்க்ஷன், இது 2ம் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் 5 மார்க் இருக்கிறதா அர்த்தம். 15 மார்க் இதிலேருந்து வரும் அப்படின்னு கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெளிவாக படிங்க. லெசன்ஸை எதிலேருந்து மார்க் நம்ம கேதர் பண்ண முடியும், நம்ம மார்க் நல்லா வாங்க முடியும் அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணி நம்ம படிக்கணும். எல்லா லெசனையும் கசகசன்னு போட்டு படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம புரிஞ்சு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் போதும். நம்ம ஹார்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக பண்ணினா போதும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்லேயும் இன்டீரியர் இருக்குது, 2 மார்க் இன்டீரியர் இருக்குது, 3 மார்க் இன்டீரியர் இருக்குது, ப்ளஸ் கம்பல்சரி கொஷின் நமக்கு எப்போவுமே இன்டீரியராக தான் இருக்குது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஆனுவல் எக்ஸாமில் இன்டீரியர் கேட்குறாங்க, குவார்ட்டர்லியில் கேட்குறதில்ல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் வர எல்லா கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். அதோடைய கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குது, கொஷினுடைய அதோடைய இன்டீரியர்ஸ் எங்கேருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க, எதுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாருமே 100 out of 100 வாங்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.